எத்தனை பேர் இந்த காலை பொழுதுல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா? நமக்கு துக்கங்கள் இல்லையா? நமக்கு பிரச்சனைங்க இல்லையா? நம்ம சரீரத்துல பலவீனங்கள் இல்லையா? பலவீனங்கள் இருக்குது, நமக்கு தேவைகள் இருக்குது. நம்மளும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் இருக்கிறோம். நம்மெல்லாம் இங்கே யாரும் பரலோக வாழ்க்கையை வாழல. நம்ம இங்கே சொர்க்கத்தில் இல்லை. பல தேவைகளுக்கு மத்தியில், பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் ஆண்டுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ கேட்ட உடனே சொல்கிறீங்க, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சந்தோஷமாக இருக்கிறோமே, அது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மை. ஏன்னா நமக்கு பிரச்சனைங்க இருக்குது தான், இல்லல்ல சொல்ல முடியும். அந்த பிரச்சனைக்கு மத்தியிலையும் ஆண்டவர் நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கிறார் பாருங்க. அதனால தான் அவரை தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்துக்கு மத்தியிலையும் அந்த பலவீனத்தை ஒரு பெரிய விஷயமா நினைக்காம நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி சந்தோஷமா வந்திருக்கிறோம் பாருங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலன். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் இப்படியே சொல்லுவாரு, நான் பசியா இருந்தாலும் பட்டினியா இருந்தாலும் என் வாழ்க்கையில நாசம் மோசம் எது வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு தேவைகள் இருக்கும் தான். அதுக்கு மத்தியில கூட கர்த்தருடைய அன்பு அவருக்குள்ள இன்னும் நம்ம கிட்டி சேர்க்கிறது.